பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவருடைய கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். போதும். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலும் கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் அதிகமாக நாம் கேட்க வேண்டிய, போதிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய வருகைக்கு சபை ஆயத்தப்பட வேண்டும். அந்த ஒரு பெரிய ஒரு பாரம் தேவ பிள்ளைகளாகிய நமக்குள் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம். காரணம், இன்று உலகம் முழுவதும் நடக்கிற சம்பவங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அழிவுகள், வியாதிகள், யுத்தங்கள், கொடூரமான பல செயல்கள், சர்வாதிகார பல அதிகாரங்கள் செலுத்துகிறவர்கள் எல்லாம் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது உலகத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் பிரைஸ் காட் ஒரு எதிர்பார்ப்பின் வாழ்க்கை நமக்கு தேவை. பவுல் சொல்லுகிறார் பாருங்கள், பிலிப்பியர்கள் நிருபத்தில் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இரட்சகர், அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை பாருங்கள். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம். ஆமென். எப்போ முதல் நூற்றாண்டிலேயே அதை சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜனங்களுக்கே அதை எச்சரித்திருக்கிறார் என்றால், இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எவ்வளவு அதிகமான ஒரு அழுத்தமான எச்சரிப்பாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் அவ்வப்போது சொல்வது உண்டு, மனிதனுடைய வாழ்க்கையில் 2ல் 1 நடந்தாக வேண்டும். ஒன்றில் மனிதனுடைய வாழ்க்கையில் மரணம், இல்லை என்றால் இயேசுவின் வருகை. 2ம் எப்பொழுது நடக்கும் என்று, எங்கு வைத்து நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற பாருங்கள். எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் 13ஆம் வசனம் இப்படி சொல்லுகிற, வாசிப்போமாக. மனுஷகுமாரன் வரும் நாளையாவது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது, நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் என்ன செய்யுங்கள்? விழித்திருங்கள். ஆமென். ஒரு விழிப்பு. ஆமென். விழிப்பு என்ன? கண் விழிப்பு அல்ல, ஆவிக்குரிய விழிப்பு. அந்த விழிப்பு தான் இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா, இப்பொழுது நாம் எங்கே வந்திருக்கிறோம், அடுத்தது இனி என்ன நடக்க போகிறது என்பதை குறித்த ஒரு அறிவாகிய விழிப்பு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவை. சாதாரணமான காரியம் அல்ல. விழிப்பு என்பது நாம் கண் விழிப்பு தான் அநேகர் யோசிப்பதுண்டு அல்ல, உள்ளான ஆவிக்குரிய ஒரு விழிப்பு. அந்த விழிப்பு என்ன செய்யும் தெரியுமா? அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கும். கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், உலகத்தில் என்ன நடக்கிறது, இப்பொழுது நடப்பதற்கும் வேதத்திற்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் பார்க்கும்போது நாம் எந்த அளவு நாம் வந்திருக்கிறோம், இனி காலம் இருக்கிறதா, இல்லை கர்த்தருடைய வருகை நெருங்கி விட்டதா என்று புரிந்து நாம் ஆயத்தப்படுவதற்குரிய விழிப்பு தான் நமக்கு தேவை. பிரைஸ் காட். பவுல் சொல்லுகிறார் எபேசியர்ல, அல்லேலூயா, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூக்கம், பிரைஸ் காட், சூழ்நிலையை, நடக்கிற சம்பவங்களை அறியாத நிலை. சரீர தூக்கம் அல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே சொல்வதும் அதுதான்.
சரீரப்பிரகாரமான தூக்கம் அல்ல. வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதை அறியாமல் புரியாமல் உலகத்திற்காக வாழ்கிற வாழ்க்கையாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வருகை மிகவும் சமீபம். அந்த வருகைக்கென்றுள்ளதான ஒரு எதிர்பார்ப்பின் ஒரு வாழ்க்கை சிந்தை இல்லாமல் உலகம், உலகத்தில் உள்ளவைகள், சம்பாத்தியம், சாப்பாடு, உடுத்திக் கொள்ளுதல், வசதி வாய்ப்பு, உலகத்தில் உள்ள காரியங்களை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆமென். அது விழிப்பற்ற ஒரு தூக்க நிலை. விழிப்பதென்றால் கண் விழிப்பல்ல, ஆவிக்குரிய காலத்தை அறிகிற ஒரு விழிப்பு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவை. அல்லேலூயா. அதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன், அதான் மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் என்ன செய்யுங்கள்? விழித்திருங்கள். ஒரு உள்ளான நிலையில் ஒரு விழிப்பு. அதை தான் அங்கு பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர்ல 3:20 வாசிப்போமாக. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று வேறு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், எதிர்பார்ப்பின் விழிப்பு, அது ஒரு விழிப்பு. ஆமென். கண் விழிப்பு அல்ல, உள்ளான விழிப்பு. என் நேசர் எப்பொழுது வருவார்? இதோ சீக்கிரமா வருகிறேன்னு சொல்லி போயிருக்கிறாரே, அவர் வர வேண்டிய காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறதே, எப்பொழுது வருவார்? அந்த எதிர்பார்ப்பின் விழிப்பு ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு விழித்திருப்பார்கள். அதுதான் அவருடைய காரியங்கள். எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் ஆயத்தமாயிருக்கிறோம் என்பதான் அர்த்தம். எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தை. பிரியமான தேவ பிள்ளையே, இந்த கடைசி நாட்கள் தேவ செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில பாரம்பரியமாய் அநேக ஆண்டுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீ விழித்திருக்கிறாயா இல்ல தூங்கி கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய வேதம் அதான் நம்ம சொல்லுகிறது. விழிப்பு தேவை. ஆமென். பிரைஸ் காட். இரவு சென்று போயிட்டு பகல் சமூகமாயிற்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பின் வாழ்க்கை இன்று நாம் வாழ வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையை உள்ளான மனநிலை திறக்கட்டும், ஆவிக்குரிய சிந்தை திறக்கட்டும், விசாலமாகட்டும். என் அருமை மணவாளனா இயேசு எப்பொழுது வருவார் என்னுள்ள ஒரு எதிர்பார்ப்பின் ஒரு ஏக்கத்தோடு இந்த பூமியில வாழ வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நேரத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் வேதமாத்தா சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார். ஆமென். அவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கு தெரியாது. அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளையாகி நம்முடைய வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பின் வாழ்க்கை தேவை. அதை நம்ம முதலாவது வாசித்தோம் அல்லவா? ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டில் பிரவேசித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. 25வது அதிகாரம் 1 முதல் அதனுடைய 13 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது, பிரைஸ் காட், 10 கன்னிகைகளை குறித்தான சம்பவம். சிறு குழந்தைகளுக்கு கூட கதையாக சண்டே ஸ்கூலில் சொல்லுகிறதான காரியம். ஆனால் இதற்குள் அடங்கி இருக்கிற ரகசியமோ மிக விசேஷமானது. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஆமென். புத்தி உள்ளவர்கள் என்ன செய்தார்களாகும்? வாசிப்பு அதனுடைய
2 முதல் அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், இல்லை எண்ணெயை கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிலோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெய் கொண்டு போனார்கள். எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார். போதும். ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கு தாமதம் நித்திரைக்கு நேர கொண்டு போகிறது. ரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்களில் ஒரு எதிர்பார்ப்பின் வாழ்க்கை இருந்தது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட தொடக்க நாட்களில் இயேசுவின் வருகை பரலோக வாழ்க்கை என்று சொல்லும் போது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் உள்ளம் துடித்துக் கொண்டே இருந்தது. அன்று இயேசு வருவார் என்றால் கட்டாயம் எல்லாரும் இருக்கும். ஆமென். காலங்கள் போக போக இயேசுவின் வருகை குறித்து கேட்க கேட்க ஒரு சலிப்பு வந்து விட்டது. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், பரலோகம், கைவிடப்பட்ட நரகம், இப்படியெல்லாம் சொல்லுகிறத கேட்டு 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 அநேக மக்களுக்குள் என்ன வந்து போச்சுன்னா சலிப்பு வந்து விட்டது. சலிப்பு வந்து அந்த உள்ளான தாகமாகிய விழிப்பு நித்திரைக்கு நேர போய்விட்டது. பிரைஸ் காட். நல்ல விழிப்பான தாகம் இருந்தது. ஒரு நாள் காலங்கள் போக போக என்னப்பா இது எத்தனை நாள் நம்ம கேட்போம், இயேசு வந்திருந்தா பரவாயில்லையா, இது எல்லா நாளும் எல்லா வாரமும் இயேசுவின் வருகை பற்றி பேசாத நாளே இல்லை. இது கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. ஆண்டவர் வரல. பேதுருவில் சொல்லப்பட்டது போல பாருங்கள், அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது 2 பேதுருவில் அவருடைய 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்களாம். அல்லேலூயா. வேதம் அழகாக இதெல்லாம் முன்கூட்டியே நமக்கு எச்சரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி உள்ள நபர்கள் எல்லாம் கடைசி காலத்தில் எழும்புவாங்க. அதனால ஆவிக்குரிய அந்த விழிப்பை நஷ்டப்படுத்திடாத. உன் ஆவிக்குரிய விழிப்பு விழிப்பாகவே இருக்கட்டும். மங்கள் அடைந்து விடக்கூடாது, நித்திரைக்கு நேர போய்விடக் கூடாது என்று அன்றைக்கே கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அதற்குரிய என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 3ஆம் வசனம் வாசிப்போம். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் யார் வருவாங்களா? பரிகாசக்காரர்கள். இவர்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் போட்டிருக்கிற பேர் என்னவென்றால் யாராம்? பரிகாசக்காரர்கள். ஆமென். அவர் என்ன சொல்வார்களாம்? தங்கள் சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுற வாக்குறுதி. அவங்க சுய இச்சை, பாருங்க, அது அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் சுய இச்சையின்படி நடந்து. ஏன் சுய இச்சையின்படி நடக்க மனசை விட்டார்கள்? தொடக்கத்தில் நல்லா தான் இருந்தாங்க. ஆண்டு வர போறார், ஓ நம்ம ஆயத்தம் இருப்போம், நல்லா ஜெபம் பண்ணுவோம். அநேகர் இப்படிதான் இயேசு வருகை பற்றி கேட்டு 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 சொல்லுவாங்க, ஆண்டு வந்துருவார் போல, இனி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, கடைசி நேரம், இனி அவ்வளவுதான் என்று சொல்லி எல்லாரும் ரெடி ஆகி இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. அந்த வாஞ்சையும் அந்த செய்தியை கேட்கிற அந்த உற்சாகமும் சில காலம் மட்டுமே. அடுத்த மனசு இருதயம் மலங்கி போகிறது. பாருங்க, அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் யார் வருவார்கள்? பரியாசக்காரர்கள் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடப்பார்கள். பரியாசக்காரர்கள் எப்படி நடப்பார்களா? தங்கள் சுய இச்சையின்படி. ஏன் அவங்க அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க, அவர் வருவார் என்று சொல்லி இருக்கிற வாக்கு தத்தம் எங்க? அப்ப அவன் சுய இச்சையின்படி வாழ தன்னை ஒப்பு கொடுக்க காரணம் என்னவென்றால், ஆண்டவர் இனி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா இருக்கும், அதனால இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிப்போம், கொஞ்சம் அப்படி வாழ்வோம், இப்படி வாழ்வோம், வார டைமில் பார்த்துக்கலாம் என்று அநேகர். என்னிடத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும் போது, ஏனென்றா நான் பேசின நோக்கம் மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து சொல்ல முடியாது, இயேசுவின் வருகையை எப்படி சொல்ல முடியாது.
அதனால எத்தனை காலம் இந்த பூமியில வாழ்ந்தாலும் எதிர்பார்ப்போடு ஆயத்தத்தோடு வாழ்ந்து மரிப்பது நல்லது. அல்லது ஆயத்தத்தோடு வாழ்ந்தால் ஒன்றில் இயேசு வருவார், எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லது ஆயத்தத்தோடு வாழ்ந்தால் இயேசு வரவில்லை என்றால் மரித்து போவோம். ஆனால் அப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டால் மத்திய ஆகாயத்திலே எக்கால சத்தம் தொனிக்கும் போது, ஆமென், அந்த எதிர்பார்ப்போடு வாழ்ந்து மரித்ததான அவருடைய கல்லறையோ முதலாவது திறக்கும். அதுதான் அவருடைய ஆச்சரியம். அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் கல்லறையும் திறக்காது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு கல்லறை திறக்காது, ஞானஸ்நானம் எடுத்தவனு திறக்காது, பரிசுத்தாய் பெற்றவனு திறக்காது. ஆமென். தேவ பிள்ளையே, இந்த இடத்தை நான் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், பரிசுத்தாய் பெற்றிருக்கலாம், அந்த நிலையில் வாழ்ந்தோன்னா கல்லறை திறக்காது, அல்லது இயேசு வருகிற போக முடியாது. எதிர்பார்ப்பின் வாழ்க்கை. ஆமென். அந்த எதிர்பார்ப்பு, அதான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது வருவார்? சொந்தக்காரங்க வெளிநாட்டில் இருந்தோம், அல்லது ரொம்ப காலமாக வராத சொந்தக்காரங்க வர்றதுக்கு குறிப்பிட்ட பஸ்ஸில் வருவாங்க, அல்ல குறிப்பிட்ட நேரத்தில் வருவாங்கன்னு ஃபோன் பண்ணிட்டு அங்கே புறப்பட்டான்னு வச்சுக்கிடுவோமே. நான் மிகவும் நேசிக்கிற நபராக இருந்தால் இங்கே நம்ம வீடை ஆயத்தப்படுத்தி சமையலுக்குரிய காரியங்களை ரெடி பண்ணி, மட்டன் சிக்கனை ரெடி பண்ணி, பிரியாணி செய்து, பலகாரங்கள் சுட்டு ஆயத்தத்தோடு இருப்போம். ஏன்னா அவங்க வந்த பிறகு இதெல்லாம் ஆயத்தப்படுத்தினாக்க அவங்ககிட்ட பேச நேரம் கிடைக்காது. மட்டுமல்ல, ஆனால் நம்ம வர்றேன்னு தெரிஞ்சோம் நேரமே ஆயத்தப்படுத்தி வைக்கக்கூடாதுன்னு அவங்களும் நினைச்சிடக்கூடாது. ஏன் வருஷங்களாக வராதவங்க வர்றாங்க, நமக்கு மிக முக்கியமானவங்க வர்றாங்க, நாம் மிகவும் நேசிக்கிறவங்க வர்றாங்க. அப்போ ஆயத்தப்படுத்தி வைத்துட்டு தான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு சாதாரணமாய் உலக சொந்தங்கள், வேண்டப்பட்டவர்கள், நம்முடைய அன்புக்கு பாத்திரவான்களாக இருக்கிற நபர்கள் வருகிற நேரம் நெருங்க நெருங்க செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்துகிறோம். பொண்ணு பார்க்க வராங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க எவ்வளவு எதிர்பார்ப்பா இருப்பாங்க. வந்த பிறவா காய் வாங்க போவாங்க. மாப்பிள்ளையும் குடும்பத்தாரும் பொண்ணு வீட்டுக்கு வர்றாங்கன்னா இவங்க அதுக்கு முன்னே ரெடி பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து, இப்போ நிச்சயம் பண்ண போறான்னு வச்சுக்கிட்டோமே, மேரேஜ் எல்லாம் பார்த்து எல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சு, நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்க. அப்போ நேரமே பொண்ணை ஆயத்தப்படுத்துவாங்க, அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. மட்டுமல்ல, இந்த காலத்தில் இப்போ என்னன்னா பியூட்டி பார்லர் இருந்து ஆளை வாடகைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து மூஞ்செல்லாம் பெயிண்ட் அடிச்சு, உதடெல்லாம் சாயம் தேய்ச்சி, கண்ணு புரியமெல்லாம் ஒதுக்கி எல்லாம் மாடல் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்? நிச்சயதார்த்த நேரம் நெருங்குகிறது. வாழ்க்கை துணையாய் வருகிற குடும்ப தலைவனா எனக்கு வரப்போகிற மனுஷன் சீக்கிரம் வருவார், குடும்பத்தார் வருவார்கள் என்றுள்ள எதிர்பார்ப்பு. அப்ப எதிர்பார்ப்பு என்றால் சும்மா இருப்பாங்களா? துணி ஒன்று உடுக்காம, ட்ரெஸ் உடுக்காம, பல்லு வளர்க்காம, குளிக்காம, தலை வாராம, சாப்பாடெல்லாம் செய்யாம இருப்பாங்களா? இல்லை. ஏன்? வர வேண்டிய நாள் முக்கியமான நபர், அவள் வரும்போது குறை சொல்லக்கூடாது, ரொம்ப பொறுப்பா நல்லபடியா இருப்பாங்க. இது அந்த காரியத்தில் உள்ள விழிப்பு. அப்படி என்றால் பிலிப்பியர்ல சொல்லப்பட்ட 20ஆம் வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு. அப்போ மணவாளனாகிய இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மணவாட்டி என்னுள்ள ஸ்தானத்தில் வரப்போகிற சபை எப்படி இருக்க வேண்டும்? அப்போ உலக பிரகாரமான ஒரு மணவாளன் நிச்சயம் பண்ண போகிற பொண்ணை, கல்யாணம் ஆக போற பொண்ணை நிச்சயம் பண்ண வரும்போது எவ்வளவு இருக்கும்? அப்படி என்றால் நம்முடைய நேச மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார் உள்ளதான வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய உள்ள எவ்வளவு அங்கலாய்க்க வேண்டும், எவ்வளவு துடிக்க வேண்டும், எவ்வளவு ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிற அலங்காரம் என்ன தெரியுமா? பரிசுத்த அலங்காரம். 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிக்கும் போது அங்கு அழகாக சொல்லப்பட்டு வாசிப்போமாக.
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும். பாருங்கள் எவ்வளவு சொல்லப்பட்டு, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதா. எப்படி இருக்க வேண்டுமா? குற்றமற்றதாய். எப்படி? குற்றமற்றதாய். அப்போ சரீர பிரகாரமான ஒரு நபருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது நீட்டா டெஸ்ட் பண்ணி மேக்கப் பண்ணி உணவெல்லாம் ஆயத்தப்படுத்தி குறை சொல்லாத அளவில் எதிர்க்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் வருகிறதா? அப்படி என்றால் நித்திய நித்திய காலமாய் என்றென்றைக்கு முடிவில்லாத காலம் வாழ்வதற்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவருடைய பிள்ளைகளாகி நம்மை சேர்த்துக் கொள்ள வருகிறதான நம்முடைய அருமை மணவல்ல இயேசு சீக்கிரம் வரப்போற சொல்லும் போது நாம் எவ்வளவு எதிர்பார்ப்பின் ஆயத்தம் வேணும். ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய், ஆவி களங்கப்படக்கூடாது. கசப்புகளும் எரிச்சல்கள் பொறாமைகள் பாவ சிந்தைகள் இச்சையான எண்ணங்கள் இருதயத்தில் சிந்தித்து 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 உள்ளான ஆவி கரைபடிந்து கபடு நிறைந்ததாய் அருவருக்கு தக்க சிந்தை உள்ள ஒரு நபராய் வாழக்கூடாது. குற்றமற்ற ஆவி, சிந்தனையினால் ஆவி களங்கப்படும். ஆத்துமா குற்றமற்றதா இருக்கணும். இந்த சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் ஆசைகளும் இச்சைகளும் பாவ சிந்தைகள் எல்லாம் உலக ஆசையெல்லாம் சென்று உள்ளான மனிதனுடைய அந்த விழிப்பாகிய பிரகாசத்தை மறைக்கும். குற்றமற்றதா அதை அடைத்து போடும் எதிர்பார்ப்பின் தாகம். தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 63:1 வாசிப்போம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்தும் தண்ணீரற்றமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் அந்த புரிந்து கொள்ள இந்த இடத்துல வறண்டதும் விடாய்த்ததும் நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கு. என் ஆத்துமா உண்மையில் எப்படி இருக்கிறது? தாகம். உள்ளான மனிதனுடைய தாகமாகிய எதிர்பார்ப்பு. ஆமென். அதுதான் குற்றமற்றதா இருக்க வேண்டும் என்று. ரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்களில் உனக்குள் என்ன தாகம் இருந்ததோ, என்ன உள்ளான துடிப்பு இருந்ததோ ஆண்டவர் மேல, அந்த தாகம் ஒருபோதும் மங்கி போக கூடாது. மங்கி போகிற சூழ்நிலை வரும் என்றால் ஜெபித்து உபவாசித்து ஆயத்தப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆத்துமா குற்றமற்றதா இருக்க வேண்டும். அடுத்தது சரீரம் குற்றமற்றதா இருக்கணும். ஆவி ஆத்மா சரீரம். சரீரம் உடுத்திக் கொள்வதில் புறம்பார அலங்காரம். வேதம் சொல்லுகிறது, துர் இச்சைக்கு இடமாய் உடலை பேணாமல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்ன செய்யுங்கள்? தரித்து கொள்ளுங்கள். அப்படி நம்முடைய சரீரத்தில் ட்ரெஸ்ஸிங், அலங்காரங்கள், நம்முடைய பாவனைகள், நம்முடைய எல்லா காரியங்களும் பிறர் இச்சிக்கிற அளவில், பிறர் மோகம் கொள்ளுகிற அளவில் நம்முடைய சரீரத்தில் உள்ள அலங்காரங்களோ ட்ரெஸ்ஸிங்கோ இருக்கக்கூடாது. வைஸ்காட் மட்டுமல்ல, இருதயத்தில் சிந்திக்கிற காரியங்கள் செய்ய தூண்டும். பெரிய பாவம் செய்யாமல் இருந்தாலும் அதற்கு ஒப்பான பாவம்தான் பண ஆசை. ஆமென். தேவனுக்கென்று செலுத்த வேண்டிய நேரத்தை உலகத்துக்கு செலுத்துவது, கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் பட வேண்டிய நேரம், கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரம், உலக பிரகாரமான காரியங்களுக்கு நேரம் செலவிடுவது, உலக மனிதரோடு நேரத்தை போக்குவது, உலக மனிதர்கள் செய்வதை செய்து, உலக மனிதர்கள் பேசுவதை போல பேசி, உலக மனிதர்கள் செய்கிற பாவத்திலும் பங்கெடுத்து வாழ்வது சரீரம் குற்றப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு வரும்போது உங்கள் ஆவி
ஆத்மா சரீரம் முழுவதும் எப்படி இருக்க வேண்டுமா? குற்றமற்றதாய். அல்லேலூயா. அப்போ குற்றமற்றதாய் இருப்பதுதான் எதிர்பார்ப்போடு இருப்பது. அவருடைய வருகைக்காக ஆயத்தம். ஆயத்தம் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வாசித்தோம் அல்லவா? வாசிப்போம். அதனுடைய ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் என்ன செய்தார்கள்? பிரவேசித்தார்கள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 19வது அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போமாக. நான் சந்தோஷப்பட்டு கலைவந்து அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. பாருங்கள், கர்த்தருடைய வேதத்தில் மணவாளன் இயேசுவும் மணவாட்டி அவருடைய சொந்த இரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவ சபையையும் அவர் ஓமிக்கிறார். மணவாட்டி ஸ்தானத்தில். அப்படி என்றால் அவ்வளவு தூரம் பவுல் இங்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களை, அதனுடைய 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகை. அப்போ உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு பெண்ணின் கற்பு பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதை வலியுறுத்துகிறார். பெண்ணின் கற்பு பாதுகாக்கப்படுவது போல் ஒரு தேவனுடைய பிள்ளை தங்கள் பரிசுத்த அலங்காரம் உடையவர்களாய் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எதிலெல்லாம் கரைபடியும். பாவம் செய்தால் மட்டுமல்ல, ஆமென், தவறான உபதேசத்தை கேட்டு அதை கை கொள்ளும் போது நம்முடைய அந்த பரிசுத்த தன்மையை இழக்கிறோம். தேவன் எதிர்பார்க்கிற அந்த நிலையை நாம் இழந்து விடுகிறோம். இதில் ஒரு தேவனுடைய பிள்ளை எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியா உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்ப தேவ ஜனம் பரிசுத்த குலைச்சல் ஆகிவிடக் கூடாது. தேவ ஜனம் இயேசுவின் வருகையில் கைவிடப்பட்டவர்களாய் போய்விடக் கூடாது. அதை தடுக்க எச்சரிப்பின் செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒருவரோடு வாசிப்பன வசனத்தை, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம். சரிங்க, இந்த இடத்துல கரைபடியாதபடி அவரவர்கள் பாதுகாக்க வேண்டியதானே. அதற்காக ஏன் பவுல் கற்ப வேதனைப்படுறார்? தேவ வைராக்கியம் கொள்ளுகிறார். இதுல நீங்கள் ஒரு தேவனிடத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். சபை மேய்ப்பனாய் தேவனால் அழைத்து நியமிக்கப்பட்டவனுக்கு எவ்வளவு பெரிய உத்தரவாதம் இருக்கிறது. தேவ ஜனம் உலகத்தில் மயங்கி விடக் கூடாது என்றும், தேவ ஜனம் பாவத்திற்கு விலை போய் விடக் கூடாது என்றும், தேவ ஜனம் தவறான உபதேசத்திற்கு தங்களை விட்டு கொடுத்து விடக் கூடாது என்றும் ஒரு சபை மேய்ப்பனாகிய ஊழியக்காரனுக்குள் இருக்கிற வைராக்கியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வைராக்கியத்தை, பவுலுடைய வைராக்கியத்தை புரிந்து இப்படிதான் ஒரு சபை ஊழியக்காரனாக இருக்கிற மேய்ப்பனுக்கு இந்த வைராக்கியத்தின் அடிப்படையில் தான் சத்தியத்தை சத்தியமாகவும் கண்டிப்பாக அந்த மனுஷன் போதிக்கிறார் என்ற ஒரு தெளிவு இருந்தால் சத்தியத்தை போதிக்கிற ஊழியர்களை யாரும் பகைக்க மாட்டார்கள். ஏன்? பவுலுக்குள் தேவ வைராக்கியம் இருந்தது. அவர்கள் பண்ண வேண்டிய வைராக்கியம் பவுலுக்குள் இருந்தது. ஐயோ, என் ஜனம் பரிசுத்தமாகிய கற்பை இழந்துவிடக் கூடாது, தகுதியை இழந்துவிடக் கூடாது என்று அவருக்குள் ஒரு பெரிய வைராக்கியம் இருந்தது.
அதுதான் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அடுத்த வசனம், ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, பாருங்க அங்க சொல்லுகிறார், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, ஏவாளை என்ன செய்ததாம்? வஞ்சித்தது. அப்போ அந்த ஏமாற்றுவது, சர்ப்பமாகிய பிசாசானவன் சொன்ன போதனை, தேவன் சொன்ன போதனையாகிய கட்டளையை மீறுவது, கற்பை இழப்பது, தூய்மையை நஷ்டப்படுத்துவது, தகுதியை இழப்பது, அதான சொல்லப்பட்டது. அப்போ சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, ஏவாளை என்ன செய்ததாம்? வஞ்சித்தது. அப்படி என்றால் தேவன் கொடுத்த கட்டளையின் இருக்கிற அந்த முழு தீர்மானம், அந்த சிந்தை திருப்புவது, அதுதான் என்னுடைய ரகசியம். ஆமென். உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று அப்ப முதல்ல கை வைக்கிறதை எங்கதான்? மனநிலையை கைப்பற்ற பார்க்கிறார். கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று எப்படியாம் விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன செய்கிறேன்? பயந்துரு. தேவ பிள்ளைகளை, இந்த ஏரியாவை மிகவும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உண்மையாய் தேவனால் அழைக்கப்பட்ட உண்மையான ஊழியக்காரன் யான் சத்தியத்தை கண்டித்து பேசுகிறான், ஏன் பாவத்தை கண்டித்து பேசுகிறான், ஏன் பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக வலியுறுத்துகிறார் என்றால் அவருக்குள் இருக்கிற அந்த கர்ப்ப வேதனை. கலாத்திய சபையை குறித்தும் அவர் அப்படித்தான் சொல்லுகிறார். உங்களுக்காக என்ன செய்ய கர்ப்ப வேதனை, கிறிஸ்து இன்னும் உங்களுக்கு மீண்டும் உருவாகும்படி நான் என்ன செய்யறேன்? உங்களுக்காக கர்ப்ப வேதனை. அப்போ ஒரு சபை மேய்ப்பன், உண்மையான ஒரு ஊழியக்காரனுக்குள் இருக்கிற வேண்டிய கர்ப்ப வேதனை ஆகிய வைராக்கியம், தேவ ஜனம் பரிசுத்தத்தை விட்டு இழந்துடக்கூடாது, தேவ ஜனம் சத்தியத்தை விட்டு வழிவிலகி போய்விடக்கூடாது, சத்தியத்துக்குள் நிற்க வேண்டும். காரணம் என்ன? இன்று எங்கு பார்த்தாலும் சத்தியத்திற்கு எதிரானதான் நடந்து கொண்டிருக்கிறது. சத்தியம் என்றால் எது? பரலோக ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துவது. சத்தியம் என்றால் எது? இயேசுவை உண்மையாய் பின்பற்றுவதற்கு போதிப்பது சத்தியம். நித்திய ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்துவதுதான் சத்தியம். இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற போதனை தான் சத்தியம். உலகத்தில் செழிப்பை போதிப்பதல்ல, அது வேற இயேசு, அது வேற சுவிசேஷம். புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தின் செழிப்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உன்னை ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிப்பார், இப்படி ஆசீர்வதிப்பார், பெரிய வீடை கொடுப்பார், மாடி மேல் மாடி கட்டுவாய், அதை செய்வாய், இதை செய்வார், உனக்கு பிரச்சனையே இல்லை, எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம் தான் என்று போதிக்கிறதெல்லாம் வேறு இயேசு, வேறு சுவிசேஷம். அப்படின்னு அந்த கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று என்ன செய்கிறார்? பயந்து. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம், அந்த பற்றுதல், ஆழமான நேசம், ஆமென், அதை விட்டு விலகுகிற நிலையில் உள்ள போதனைகள் இன்று மலிந்து விட்டது. அந்த நிலையில் போகாதபடி தடுக்கிற வேலைதான் உண்மையான ஊழியக்காரனுடைய வேலை. கர்த்தருடைய அழைப்பில் நிற்கிற மேய்ப்பனாகிய உண்மையான ஊழியக்காரனுடைய ஒரே ஒரு வேலை, தேவ ஜனம் கர்த்தர் வைத்திருக்கிற நேசம், அந்த வைராக்கியம், அந்த உண்மை, அந்த உறுதியை விட்டு விலகிவிடக்கூடாது. அநேக தேவனுடைய ஊழியர்கள் எனக்கு பலரை பார்த்து சந்தோஷப்படும், என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். அநேக ஊழியர் எப்படி என்றால், பாஸ்டர் ஆராதனை நடத்தி ஜனங்களெல்லாம் விடுதலையோடு கர்த்தரை ஆராதித்து சத்தியத்தை கேட்கிற அந்த எதிர்பார்ப்பின் முகத்தை பார்த்தாலே தெரியும், மகிழ்ச்சியோடு போகிறது தான் பாஸ்டர் எங்களுக்கு மனநிறைவு. ஆவியில் நல்லா நிரம்பி ஜெபிக்கிற ஆராதிக்கிற பழக்கம் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் சபையில் வந்து
ஒரு நாள் அவங்க ஆவியில் நிரம்பெல்லாம் உற்சாகமாக இல்லை என்றால் அன்று பூரா நிம்மதியே இருக்காது பாஸ்டர். ஏன் அவர்களுக்கு என்ன ஆச்சு, என்ன ஆனது? ஓரளவு சரீர பலவீனமாக இருக்கலாம், நமக்கு அது தெரியாது. அப்போது உண்மையான கர்ப்ப வேதனை என்பது அப்படிதான். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு நெருங்கி இருக்கிறதை ஊழியக்காரன் பார்ப்பதில் தான் சந்தோஷம் ஐயா. நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி தான் ஊழியக்காரனுக்குள்ளது. அதில் சந்தோஷப்படுறது தான். நீங்கள் காணிக்க கொடுக்கறதும் சரி, கொடுக்காமல் இருக்கிறதும் சரி, நீங்கள் அதெல்லாம் ரெண்டாவது காரியம். முதல் வேலை உங்களை கொடுங்க, ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுங்க, அதுக்கு அப்புறம் உங்களுக்குரியதை கொடுங்க, அவ்வளோதான். உங்களிடத்தில் உள்ளதை பறிப்பதல்ல வேலை, உங்களை கிறிஸ்துவண்ட சேர்ப்பதே உண்மையான ஊழியக்காரன் வேலை. கிறிஸ்து விட்டு பிரிப்பதல்ல. எங்கே போனால் என்ன, எப்படி இருந்தா என்ன, சர்ச்சுக்கு வந்தா என்ன, வராமல் இருந்தா என்ன, காணிக்கையும் தசாமதம் கொடுக்குறாங்களா, அது மட்டும் போதும் என்ன நினைக்கிறவன் ஊழியக்காரன் அல்ல, அவன் திருடன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவன் மேல் வைத்திருக்கிற வைராக்கியம் தணிந்து போகக்கூடாது, உண்மை நிலை விலகிவிடக்கூடாது, அந்த விசுவாசத்தை விட்டு தளர்ந்து விடக்கூடாது. நீ பரிசுத்தத்தின் மேல் வைத்திருக்கிற வைராக்கியம் ஒன்று இருக்கிறதே, அதை விட்டு விடாதே. அதுதான் உண்மையாகவே கர்த்தர் எதிர்பார்க்கிற நிலை. அதான் வேறு நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு வாசிப்பு ஒரு வசனத்தை கூட வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிப்போமாக. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். ஆமென். அங்கு நம்ம பார்த்தோம், ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கல்யாண வீட்டில் பிரவேசித்தார்கள். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கு ஆயத்தம் பண்ணாள். எங்கு சொல்லப்பட்டு வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாதவர்கள். அப்படி என்றால் பரிசுத்தத்தை காத்து கொண்டவர்கள். யூதாவின் புஸ்தகத்தில் 23 வசனம் இப்படி சொல்லுகிற, வாசிப்போமாக. மாம்சத்தால் கரைபடிந்த வஸ்திரம் வெறுத்து தள்ளுங்கள். மாமிச சிந்தை ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இருதயத்தை நிரப்ப இடம் கொடுப்பீர்கள் என்றால், மாமிசிகமான ஆசை இச்சைகள், உலக ஆசைகள், அதை குறித்து இருதயத்துக்குள் வளருவதற்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால், ஆமென், வெண் வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடிந்து விடும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிற வஸ்திரம் என்னவென்றால் ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடியாதபடி கடைசி வரை காத்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் ஒரு நாள் மனம் திரும்புவதற்கு முன்னதாய் நம்மை பார்க்கிற ஜனங்களுக்கு முன்பதாக, இவனா கேவலமானவன், அருவருப்பானவன், கொலகாரன், திருடன், துரோகி, பொய் சொல்றவன், ஏமாத்துறவன் என்று நம்மளை சொல்லுகிற அளவில் நம்முடைய வாழ்க்கையை ஜனங்கள் பார்த்தார்கள். ஆனால் எப்பொழுது மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது நம்மில் ஒரு புது வஸ்திரத்தை பார்க்கிறார்கள். அந்த வஸ்திரத்துக்கு பேர் தான் ஐயா ரட்சிப்பின் வஸ்திரம். ஆமென். முதலாவது உள்ள வஸ்திரம் என்ன? துர்நாற்றம் பிடித்த வாழ்க்கை, பாவ வாழ்க்கை, அருவருப்பான வாழ்க்கை, துன்மார்க்கத்தனமான வாழ்க்கை, மதுபானத்திற்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை, புகைக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை, பொடிக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை, இச்சைக்கும் பாவ பேச்சுக்கும்
தவறான உச்சரிப்புகளுக்கும் அடிமைப்பட்ட வாழ்க்கை மக்கள் பார்க்கிறார்கள். ஐயோ, அத போகிறான கொலகாரன், அநியாயக்காரன், அருவருப்பானவன், கேவலமானவன் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆமென், அந்த அருவருப்பான வஸ்திரத்தை கர்த்தர் மாற்றி நமக்கு இரட்சிப்பின் வஸ்திரமாகிய சுத்தமான வெண் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். இப்பொழுது பார்க்கிறார்கள், ஓ, இந்த நபர் கழிந்த நாள், கழிந்த வாரம் இப்படியெல்லாம் இருந்தானே, இப்ப அவன் வருவதும் தெரியவில்லை, போகிறதும் தெரியவில்லை, அவன் சத்தமும் தெருவில் கேட்கல, அவன் குடும்பத்திலையும் ரொம்ப அன்பா பேசுறான், எல்லா இடத்திலும் நல்ல தாழ்மையா பேசுறானே என்று சொல்லி மற்ற ஜனங்கள் பார்க்கிறதான ஒரு சாட்சியின் வஸ்திரம். இதுதான் இரட்சிப்பின் வஸ்திரம். வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனம் வரை வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமாக. 2 பேதுரு 2:20-22. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினாலே, இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களை தப்பினவர்கள், உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடி அவைகளில் சிக்கிக்கொண்டு மறுபடியும் அதில் சிக்கிக் கொள்வது போதும். அதில் சிக்கும் போது சாட்சிகள் அந்த மனிதனாய் மாறிவிடுகிறார். இன்று அநேக விசுவாசிகளுடைய குடும்பங்களையும் ஊர்லையும் தெருவிலையும் சாட்சி கிடையாது. இன்னார் உங்க சர்ச்சைக்கா வராங்க, ஆமா சார், ஐயோ வாய் திறந்த கேட்க முடியாத ஐயா, வாங்கினா திருப்பி கொடுக்கிறா இல்ல, பொய் சொல்றான், என்ன செய்தாலும் அவன் தவற ஒத்துக்கொள்ளல, பொய் சொல்லி மறைக்கிறான், ரொம்ப மோசமா நான் இருக்கிறான் சார், அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க என்ன எனக்கு பலரை குறித்து என்னட்ட சொல்லுவாங்க. சார் உங்கள்கிட்ட சொல்லி கஷ்டமாக தான் இருக்கு, இன்னார் வாரா அப்படியே இவ்வளவு ரூபா வாங்கினான், இத்தனை மாதம் ஆகுது, என்னை பார்த்தா ஒழிச்சு நடக்கிறேன். எவ்வளவு கேவலம் ஐயா, கர்த்தருடைய பேருக்கு களங்கம் ஏற்படுறிய மனுஷனே. அவரை ஒரு நாள் உன்னை பார்த்து ஒரு நாள் அவரை புகழ்ந்தார்கள், ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இயேசுவை புகழ்ந்தார்கள். இதுதான் யா கிறிஸ்து இயேசு, அவரை ஏற்றுக்கொள்றவருடைய வாழ்க்கையை பார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இன்றோ இவனெல்லாம் கிறிஸ்தவனா, அங்க போறவன் எல்லாம் இப்படிதான் இருப்பான் போல் இருக்கு. எவ்வளவு கேவலம்! உன் நிமித்தம், உன் ஒழுக்கைக்கேடான சாட்சிகேடான வாழ்க்கை நிமித்தம், பிரைஸ்-காட், ஆதி அன்பை இழந்து பின்மாற்றத்தில் போய் பழைய காரியத்தை செய்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின அதே உதட்டில் மனிதர்கள் அவரையே தூசிக்கிறாங்க இல்ல. அப்ப அவருடைய நாமம் தூசிக்கப்படுவதற்கு ஏதுவான நிலையில் காரணமாய் மாறின உனக்கு கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நாள் எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா? இதை மனதில் வைத்துக்கொள், பயந்திருங்கள், பரிசுத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் துக்கப்படாத அளவில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரும் உன்னை பார்த்து நீயா கிறிஸ்தவன் என்று கேட்கிறான், வாழாதிருங்கள். ஏன் தெரியுமா? அவன் கேட்கிறானே நீயா கிறிஸ்தவன் என்று கேட்டான் என்றால் கட்டாயம் ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்பார். உன்னை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்ததனால் அநேகர் சபைக்கு வரல, என்னை ஏற்றுக்கொள்ளல, உன்னால் தான் அவர்கள் எல்லாரும் என்னை வெறுத்தார்கள் என்று கர்த்தர் கேட்பார். அன்பான சகோதரனே, சகோதரியே, பரிசுத்தம் மிகவும் முக்கியம். இரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தி விடாதே. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு மீண்டும் அந்த அசுத்தத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டதை மீண்டும் அதில் அகப்பட்டாலே உன் வஸ்திரம் கரைபடிந்து விடுகிறது. ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற நிலையை நீ இழந்து விடுகிறாய். எபிரேயர்லையும் 6ஆவது அதிகாரமும் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. 4 முதல் 8 வரை பின்வாங்கி போகிற ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
வாசிப்பு அந்த வசனத்தை 4 ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். கரைபடிந்த வஸ்திரங்கள். ஆதி அன்பை இழக்கிறவன் உன்னுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நீ கரைபடுத்துகிறாய். இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், சர்தை சபையில் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையில் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரரானபடியால், ஆமென், வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். பாத்திரர் யார்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடியாதபடி காத்தவர்கள். மாமிசத்தால் கரைபடிந்த வஸ்திரங்களை வெறுத்து தள்ளினவர்கள். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம், நான் ஜெயம் பெற்று ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். 3வது அதிகாரத்தில் 21 வசனம் சொல்லுகிறது, நான் ஜெயங்கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். எவ்வளவு ஆச்சரியமான காரியம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று உனக்கு ஒரு ஆயத்தத்தின் வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். பரலோக ராஜ்யம் ஆண்டுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவது எப்படியோ வாழ்வதல்ல, அதற்காய் பிரயாசப்பட வேண்டும். அவரோடு நேரத்தை செலவிட வேண்டும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை. ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குமா? இடுக்கம். பரலோகத்துக்கு போகிற வாசல் இடுக்கமானது மட்டுமல்ல, நெருக்கம். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நித்திய ராஜ்யத்திற்கு போறதற்கு தகுதி அடையும் வாழ்க்கையை குறித்த ஒரு தெளிவான வெளிப்பாடு சிலருக்கு தான் இருக்கும். அதான் அங்க சொல்லப்பட்டது. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவு, விசாலம், எப்படியும் வாழலாம். சொல்றாங்களே, இயேசு ஒரு முறை ஏற்றுக்கொண்டியா போதும், அப்புறம் நீ என்ன செய்தாலும் அதை பாவம் என்று கர்த்தர் எடுக்க மாட்டார். ஒரு முறை இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டா போதும். உன்னுடைய நிகழ்காலம் வருங்காலத்துக்குரிய எல்லா நீ செய்கிற எல்லா பாவத்திற்கும் கர்த்தர் அட்வான்ஸா மன்னிப்பு கொடுத்துட்டார். நீ எப்படியும் வாழலாம். பார்த்தீங்களா எவ்வளவு அருவருப்பான காரியம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டதா? கேட்டு போகிற வாசல் வழி விரிவா இருக்கு, விசாலமா இருக்கிறது. விசாலம், அப்படி தாராளமாய் வாழலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படியும் வாழலாம். அடுத்தது, அதன் வழியாய் பிரவேசிக்கிற அநேகர் திரள் கூட்டம். தெய்வ பயம் இல்லாமல் துணிகரமான ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், பரிசுத்தம் இல்லாமல் உள்ள வாழ்க்கை, தாறுமாறான செயல்கள், இவைகளை செய்துவிட்டு பரலோகராஜ்யம் போல நான் போக முடியாது. தேவனுடைய பிள்ளை இந்த நாட்களில் மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும். பிரைஸ் காட், அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் நமக்கு அதான் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது கரைதிரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பதாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய சொல்லுகிறது. அல்லேலூயா. பரிசுத்தமும் கரைதிரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றது. எவ்வளோ! அப்போ கரையும் திரையும் இல்லாமல் பரிசுத்தமும்
பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாய் அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக கொடுத்தார். பாருங்க, சாதா ஆயத்தம் அல்ல. கரை, அடுத்தது திரை, அடுத்தது பரிசுத்தம், பிழையற்ற, அடுத்தது மகிமை உள்ள சபை. அப்ப இந்த நிலையை அடைவதற்கு எவ்வளவு தூரம் சத்தியங்கள் சார்பாய் பேச வேண்டி இருக்கிறது. சார்பாய் பேசுகிற சத்தியத்தை எவ்வளவு தூரம் நாம் கடைபிடிக்க வேண்டி இருக்கிறது. கடினம்தான். அதை நம்ம வாசித்தோம் அல்லவா? ஜீவனுக்கு போகிற வாசல் எப்படி இருக்கும்? இடுக்கம், நெருக்கம். அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இவைகள் எல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், சுய அறிவிலேயோ இதை கற்பனையிலே வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு சத்தியத்தை கை கொண்டு அதன்படி வாழ்ந்தால் மட்டுமே தான் நாம் ஆயத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதான் வேதம் சொல்லுகிறது. ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவர்களோடு கூட என்ன செய்தார்களாம்? பிரவேசித்தார்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படி சொல்லுகிற, வாசிப்போமாக. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அதில் பிரவேசிப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது. தீட்டும் அருவருப்பையும், அடுத்தது பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப எப்படி வாழலாம் என்று உள்ளவர்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆமென். வேதம் சொல்லுகிறபடி வாழ்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:15 வாசிப்போமாக. நாய்கள், சூனியக்காரர்கள், விபச்சாரக்காரர், கொலைபாதகர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, பாரம்பரிய கிறிஸ்டியனா இருக்கலாம், பாஸ்தக பிள்ளைகளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களோடு பேசுகிறது. முதலாவது நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை அறிக்கையிட வேண்டும், வேத வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உங்களுக்கு ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது பெற்றாலும் போதாது, சத்தியத்தை கேட்கிற சத்தியத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழும்போது மட்டுமே தான் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். 21:7 சொல்லப்பட்ட தீட்டும் அருவருப்பும் பொய்யை நடப்பிக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. 22:15 நாய்கள், சூனியக்காரர், விபச்சாரக்காரர், கொலைபாதகர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அங்கு பிரவேசிக்க முடியாது. இன்னும் ஒன்று 21:8 வாசிப்போம். பயப்படுகிறார்கள், அவிசுவாசிகள், கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியின் கண்டம் எறிகிற கடலில் பங்கடைவார்கள். அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எங்க போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? இது கர்த்தருடைய வார்த்தைகள். ஏராளமான வசனங்களை உங்களை முன்பதாக வைத்திருக்கிறேன். எல்லா இடத்துல நான் விளக்கவில்லை, சொல்லி இருக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் எங்கே போகிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஒருவேளை கிறிஸ்தவ பேர் வச்சுட்டு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன், அந்த மாயமான வாழ்க்கையெல்லாம் தேவனுக்கு தேவை கிடையாது. மணவாளனா இயேசு மத்திய ஆகத்தில் வெளிப்பட போகிறார். உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு நாள் சீக்கிரம் வரப்போகிறது. கண் மூடி கண் திறப்பதற்குள் ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பெருங்கூட்ட ஜனம் கைவிடப்பட்டிருப்பார்கள். இயேசு ரகசிய வருகை முடிந்தவுடன் அடுத்தது
முழு பலத்தோடு வெளிப்படுகிறது யார் என்றால் அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்காக இன்று உலகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய கைகள் தவழ்ந்து கொண்டிருக்கிற பணங்கள் எல்லாம் வாங்க போறாங்க. டிஜிட்டல் பரிவர்த்தனங்கள் வரப்போகிறது, பல சம்பவம் வரப்போகிறது. இவைகளெல்லாம் நம்மளை கொண்டு சேர்ப்பது 666. அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியினுடைய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறபடியினால் அதற்கு முன் இயேசுவின் வருகை இருக்கும். ஏக்கால சத்தம் வானத்தில் கேட்கும். அந்த சத்தம் கேட்கப்படும் போது வேதம் சொல்லுகிறது, ஒரே படுக்கையில் 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 பேர் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். சகோதரனே சகோதரியே, நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள்? எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டமா இல்லை கைவிடப்படுகிற கூட்டமா? அருமை ஆண்டவராய் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள். வேதம் சொல்லுகிறது, ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டில் பிரவேசித்தார்கள். இயேசு வரப்போகிறார். அலட்சியமாக இருக்க வேண்டிய நாட்கள் அல்ல. தூங்குகிற நீ விழித்து மரித்தவர் விட்டு எழுந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இன்று கர்த்தராயிருக்கிற கிறிஸ்துவின் இரட்சகர் வர எதிர்பார்ப்போடு காத்திரும். அவர் வரப்போகிறார். அதற்குரிய நாட்கள் நெருங்கி விட்டது. பின்மாற்ற நிலையில் இருக்கிற சகோதரா, திரும்பி வா. ஆதி அன்பை இழந்திருக்கிற சகோதரன் சகோதரியே, ஆதி அன்புக்குள்ள கடந்து வா. ஜெப வாழ்க்கை அற்று வீணாய் நேரத்தை செலவிட்டு வாழ்ந்து கொண்ட சகோதர சகோதரி, ஜெப வாழ்க்கைக்குள் கடந்து வா. வேதத்தை ஒதுக்கி வைத்துக் கொண்டு வாழ்கிற ஆத்துமாவே, வேதத்தை வாசி, சத்தியத்தை கேள், அதை கை கொண்டு வாழ். ஆராதனை நாளை வஞ்சிக்கிற சகோதரன் சகோதரியே, ஆராதனை நாள் நஷ்டப்படுத்தி விடாதே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஓடிவா. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபி. உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். போதிக்கிற ஊழியக்காரர் போதிக்கத்தான் செய்ய முடியும். உன்னை கரம் பிடித்து நடத்த முடியாது. உன்னை எச்சரிப்பு கொடுக்க முடியும். வாழ்வது நீதான். இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஒன்று சோதித்துப்பார். மணவாளன் வரப்போகிறார். மத்திய ஆகாயத்திலே அருமை ஆண்டவராய் இயேசு வெளிப்பட போகிறார். இந்த வருகைக்கு நீ ஆயத்தமா? உங்களை நீங்களை நிதானித்து பாருங்கள். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆச்சரியமான இந்த நேரத்திலேயும் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டில் பிரவேசித்தார் என்ற வேதத்தில் பார்க்கிறோம். இயேசுவின் வருகை நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிற இந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. அப்பா, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன் என்று அலட்சியமாய் எங்கள் மனம் போல நாங்கள் வாழ்வோம் என்றால் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுவோமே. எங்கள் நேசருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறபடியினால் அதற்கு ஒரு ஆயத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொருக்குள்ளையும் கர்த்தர் உணர்த்துவீராக, பேசுவீராக, இடைபடுவீராக. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு தொடர்ந்து கர்த்தர் பேசும், பெரிய காற்று செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.